விருந்தோம்பலை அவர்கள் வழங்கி அதிலே மகிழ்ந்தவர். எனவே இந்த நடிச்சாலையில் பத்திரிகையாளர்கள் நின்ற காரணத்தால் நானும் அங்கிருந்து நடந்தே வந்தேன். உங்களுக்கு அதிக சிரமம் கொடுக்கக்கூடாது என்று நானாகவே இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? வினை விதைத்தவன் வினையை கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன, இப்ப போறாரு வரவே. இப்ப மனசாட்சி இருக்கு, இப்ப இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதையே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. விட்டு வெளியே வந்த பிறகு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன்னு துரை வைகோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நிம்மதியா இருக்கிறீங்களா? லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தினார். இதே வந்து இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. சொன்னதையும் செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டி இருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஏன் சார் அந்த அமைதி? அந்த நேரத்தில் அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம். மீண்டும் அவங்க ஆட்சி இருந்தால் நீங்க அந்த திமுக நீடிச்சிருப்பீங்களா சார்? அதே அமைதி. என் மீது 30 வருஷங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதையும் மறந்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதிக முறை உங்களை எம்பியாக வைத்து அழகு பார்த்தவர்கள் திமுக. அதைவிட லட்சம் முறை குன்றத்தின் உச்சியிலே அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் பாராளுமன்றத்திலே இந்த வைகோ. அடுத்த ஆள் கேளுங்க. புதிய கூட்டணி குறித்த சந்திப்பு கூட்டத்துல வந்து நீங்களும் விஜய் சார் அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. ஒரே ஆள் கேட்காதீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.